Question 4. The equation of parabola. The equation of parabola. Given equation y square equal to 16x. இது என்ன டைப்பு? It is a open rightwards parabola. கரெக்டா? மொத்தம் 4 டைப் இருக்கும். ஓப்பன் ரைட்வார்ட்ஸ், ஓப்பன் லெஃப்ட்வார்ட்ஸ், ஓப்பன் அப்வார்ட்ஸ், ஓப்பன் டவுன்வார்ட்ஸ். இது வந்து ஓப்பன் ரைட்வார்ட்ஸ் பரப்பலாம். இதை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. 4a இருக்க வேண்டிய இடத்துல 16 இருக்கு இல்லையா? அப்போ 4a ஈக்குவல் டு 16னா a இஸ் ஈக்குவல்ஸ் டு கேன்சல் பண்ணுங்க 4. இப்போ வந்து அவங்க ஒரு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இது ஓப்பன் ரைட்வார்ட்ஸ் பரப்பலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாயிண்ட் வெளியே ஒரு டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷனுக்கு பெர்பெண்டிகுலராக 2x + 2y + 3 = 0 என்ற ஈக்குவேஷன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பேரபோலாவில் அந்த டேஞ்சன்ட்டு வழியாக ஒரு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் தான் 2x + 2y + 3 = 0. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்? m1 × m2 = -1 இருக்கும். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஃபார்முலா என்ன? -a/b. ஏன்ற இடத்துல 2 இருக்குது. ஸோ -2/b இடத்துல 2 இருக்குது. அப்போ -1. இப்போ இந்த வேல்யூவை நம்ம அந்த கான்செப்டில் அப்ளை பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் கிடச்சிரும். என்ன கான்செப்டு? m1 × m2 = -1. -1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். m2 என்ன கிடைக்கும்? -1/-1 கிடைக்கும். கேன்சல் பண்ணால் m2ன்றது 1. அப்போ அந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷனுடைய ஸ்லோப் வந்து 1. இப்போ சொல்லுங்கள், இந்த பேரபோலா ஈக்குவேஷனில் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் படிச்சிருப்போம். அதை சொல்ல முடியுமா? a = 4, m = 1 ரைட் பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன் என்ன? பேரபோலா ஈக்குவேஷனில் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ரைட் பண்ணியிருப்போம். த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன ஃபார்முலா? y = mx. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது. y = mx + a/m. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். m வேல்யூ 1, a வேல்யூ 4, m வேல்யூ 1. அப்போ y = x + 4. இந்த y-ஐ டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா x - y + 4 = 0. It is required answer. Thank you, students.